அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நமது தேவரையா அவர்கள். இதெல்லாம் நீங்க வரலாறு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் என்ன பண்றாங்க? 10 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க செல்போன்ல கேம் விளையாடிட்டே இருக்கிறாங்க. அவர் ஒரு டைரக்டர். அடுத்து திரௌபதி 2 ஒரு படம் எடுக்கிறாரு. நீங்க இப்ப என்ன கேட்டீங்கல்ல, அங்க இருந்து சத்தமா கேளுங்க, உறக்கமா கேளுங்க. கூல்சுர தேவர்கள் நடிக்க வைக்கிறான்னு கேளுங்க. பகாசுரன் படத்துல அடிச்சு தூள் கலப்பினானே அந்த கூல் நிஜ வாழ்க்கையிலும் கருத்துக்களை சொல்றவர். மக்கள் எப்பவுமே ஒற்றுமையுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பவர். ஒரு சிலர் மோகன்ஜி அவர்களை வேற மாதிரி திசையில கொண்டு போறாங்க. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. அவர் உபோதற்காக இந்த நிகழ்ச்சிய ஒரு தெருவில் பொதுமக்கள் பார்க்கும் வகையில், அவருடைய வரலாறு தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். நானும் அந்த கருத்துல ஒத்து போறேன். ஏன் இந்த இளைஞர்கள் அப்படி கொண்டாடுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது கொண்டாடுறதுக்கு. அது நம்ம தேவரையா தான் முக்குளத்தூர் அத்தனை பேருக்கும் ஒரு ஒற்றை அடையாளம். வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்ல. அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் தேவரையா அவர்களுக்கு போய் சேரும். ஒரு சிறப்பான ஆட்டக்கார தம்பி, நன்றிப்பா. இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கும் ஜாகுவார் நாதன் அவர்களுக்கு போய் சேரும். தங்கச்சி வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? நன்றி நன்றி. ஆட்டக்காரண்ணா நன்றி நன்றிண்ணா. பாருங்க, இந்த நிகழ்ச்சியை கூட ஏதோ ஒரு அரங்கத்துக்குள்ள வச்சு 4 செவத்துக்குள்ளே வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு போனோம் அப்படின்னு நினைக்காம, பொறுப்போட அக்கறையோட எப்படி நம்ம தேவரையா அவர்களுடைய புகழ் உலகம் ஃபுல்லா பரவி இருக்கோ, அந்த புகழ் இன்னமும் பரப்புவதற்காக இந்த நிகழ்ச்சிய ஒரு தெருவில் பொதுமக்கள் பார்க்கும் வகையில், அவருடைய வரலாறு தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற ஜாகுவார் நாதன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போற்றி பாடடி பெண்ணே, தேவர் காலடி மண்ணே. இந்த பாட்டு சினிமால சிவாஜி ஐயா பாடியிருப்பாங்க. தேவர் மகன் அப்படின்னாலே கமல் சார் ஞாபகம் வருவாரு, சிவாஜி சார் ஞாபகம் வருவாரு. வரலாறு படித்தவங்களுக்கு, தேவர் சமூகத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும் அல்லாமல் அனைத்து நன்றி தம்பி, அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களுக்குமே இந்த தேவர் என்பது ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி. ஏன் அப்படின்னாக்க, மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில், அந்த கோயிலுக்கு கூட அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் வரலாம் அப்படின்னு ஒரு ஒற்றுமையோட இருந்தவர் தான் நமது தேவரையா அவர்கள். இப்படி பல சிறப்புகள். அதே மாதிரி சுதந்திரத்திற்காக நேதாஜி ஐயா அவர்களோட சேர்ந்து தேவரையா அவர்கள் ஒரு ஆர்மி ஆரம்பிச்சாரு. ஆர்மின்னு சொன்னோன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? பிக் பாஸ் சொன்ன மைக்கே ஆஃப் ஆயிருச்சு. அப்ப அந்த லட்சணத்துல இருக்குது இன்றைய பிக் பாஸ் சீசன் 9. பாருங்க, அது கூட எனக்கு தெரியல. நான் விடதுக்கும் பிக் பாஸ் போயிட்டு வந்தவன் தான். தம்பி நல்லா வீடியோ எடுப்பா. ஏன் தம்பி நில்லுப்பா,
தேவருடைய ஐயாவுடைய புகழ் எல்லாருக்கும் தெரியணும். முக்கியமா உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு தெரியணும். ஏன் அப்படின்னாக்க இன்றைய உள்ள இளைஞர்கள் என்ன பண்றீங்க, பிக் பாஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுல உள்ளவங்களுக்கு தான் நீங்க ஆர்மி அமைச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த காலத்திலேயே நேதாஜி ஐயா அவர்களும் தேவர் ஐயா அவர்களும் ஒரு ஆர்மி ஆரம்பிச்சு மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருந்தவர் தான் நமது தேவர் ஐயா அவர்கள். தம்பி, பிக் பாஸ் மட்டும் பார்க்காம இந்த பக்கமும் பாரு. ஏன்னா தேவர் ஐயா அவர்களுடைய புகழ் என்னைக்குமே வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். காரணம், அவர் செய்த தியாகங்கள் எல்லாமே விதைத்து விட்டு போயிருக்கிறார். அவர் விதைத்து விட்டதுதான் இன்னைக்கு மரமாக, செடியாக, கொடியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இயக்குனர் மோகன்ஜி ஐயா அவர்களை சொல்லலாம். அப்புறம் ஐஜேகே ஆனந்த் முருகன் ஐயா அவர்களை சொல்லலாம். திரு உமாபதி ஐயா அவர்களை சொல்லலாம். பாண்டியன் ஐயா அவர்களை சொல்லலாம். இன்பராஜ் பாண்டியன் அவர்களை சொல்லலாம். கூல் சுரேஷ் சொல்லலாம். அப்படி நன்றி நன்றி. வணக்கம். எனக்கு வைக்கலையா உங்களுக்கா? பாருங்க, எனக்கு வச்சாலும் சரி, இவருக்கு வச்சாலும் சரி, இது ரெண்டுமே சேர்ந்து தேவர் ஐயா அவர்களுக்கு தான் போய் சேரும். காரணம் என்னன்னா, எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தேவர் ஐயா அவர்கள் தான் தெரியுறாங்க. அப்படி தேவர் ஐயா அவர்களுடைய புகழ் என்னைக்குமே வளர்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்படிப்பட்ட தேவர் ஐயா அவர்களுக்கு இன்று 30 விழா இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி தேவர் ஐயா அவர்கள் பிறந்த மதுரையில ஆப்பநாடு அந்த கிராமத்துல தான் தேவர் ஐயா அவர்கள் பிறந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம இப்ப என்ன பண்றோம், அஜித் சார், விஜய் சார், கமல் சார், ரஜினி சார் இதேதான் பார்த்துட்டு இருக்கோம். தேவர் ஐயா அவர்களுடைய வரலாறு தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? அந்த ஆப்பநாடு கிராமத்துல பிறந்த அந்த தேவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு எவ்வளவு பணக்காரங்க இருக்கலாம். தேவர் ஐயா அவர்கள் இறப்பதற்கு முன் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே பொதுமக்களுக்கு எழுதி வைத்து விட்டு இறந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மகான் அவரு. அவரை போற்றுவதில் நாங்க மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைவருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நமது தேவர் ஐயா அவர்கள். இதெல்லாம் நீங்க வரலாறு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் என்ன பண்றாங்க, 10 வயசு வரைக்கும் இருக்கிற பசங்க செல்போன்ல கேம் விளையாடிட்டே இருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு வரலாறு தெரியல. அப்படி இப்ப கூட பாருங்க, வரப்போற டெக்னாலஜி ஏஐல வரப்போகுது. தயவு செய்து இந்த ஏஐ டெக்னாலஜி கொண்டு வரவங்க நம்ம தேவர் ஐயா அவர்களுடைய வரலாற்றையும் கொண்டு வாங்க, சரிங்களா? அப்படி அவருடைய புகழ் என்னைக்குமே வளர்ந்து கொண்டேதான் இருக்கணும். தேவர் ஐயா அவர்கள் அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இன்னைக்கு நான் வந்திருக்கேன்னா அதற்கு அனைத்து சமூகத்தை சேர்ந்தவங்களுமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பாடுபட்டவர். எப்படி தேசிய தலைவராக இருக்கிற அம்பேத்கர் ஐயா அவர்கள் எப்படி ஒரு தேசிய தலைவராக இருக்கிறாரோ அதே மாதிரி தான் தேவர் ஐயா அவர்களும் ஒரு தேசிய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் மோகன்ஜி சார், நீங்க கை தட்டணும் மறந்துட்டீங்க. நீங்க மறந்ததற்கான ஒரு காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க, கோயம்புத்தூர்ல ஜிடி நாடு ஐயா அவர்களுக்கு பிரிட்ஜ் திறந்திருக்காங்க, மேம்பாலம் திறந்திருக்காங்க. அது சந்தோஷம். நிறைய பேர் நினைப்பாங்க, அது என்ன ஒரு ஜாதி பேரை வச்சு அது திறந்திருக்காங்களே, இதே ஒரு தெருவில் தேவர்னு சொல்லி பேர் வச்சா அது அழிச்சிடணுமா, கோனார்னு சொல்லி பேர் வச்சா அழிச்சிடணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் மோகன்ஜி ஐயா அவர்களே, நான் தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். இயக்குனர் மோகன்ஜி அவர்களுக்கு நீங்க கூடிய விரைவில், அதாவது இன்று இல்லாட்டியும் வரலாற்றில் கண்டிப்பாக மோகன்ஜி அவர்களுக்கு ஒரு இயக்குனருக்காக நான் சொல்லல, ஒரு சமூகத்தை சேர்ந்தவருக்காக நான் சொல்லல, அவர் ஒரு பொது உடைமையில் உள்ளவர் என்பதனால் சொல்கிறேன். விரைவில் பாருங்க, ஒருவேளை இந்த கூல் சுரேஷ் கட்சி, நன்றி நன்றி தம்பி, கூல் சுரேஷ் கட்சி கை தட்டினோம் பாத்தியா, வா 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 வா. அந்த சிஎஸ்கே கட்சியிலிருந்து ஒருவேளை நான் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இயக்குனர் சமூக சேவகர் மோகன்ஜி ஐயா அவர்களுக்கு ஒரு தெருவிலையாச்சும் மோகன்ஜி அவர்களுடைய பேர் வைப்பேன். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, அவர் படத்துல மட்டும் தன்னுடைய கருத்துக்களை சொல்றவர் இல்ல, நிஜ வாழ்க்கையிலும் கருத்துக்களை சொல்றவர். மக்கள் எப்பவுமே ஒற்றுமையுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பவர். ஒரு சிலர் மோகன்ஜி அவர்களை வேற மாதிரி திசையில கொண்டு போறாங்க. ஆனால்
அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இந்த இடத்துல கூட ஒரு மாற்றுத்திறனாளி அவர்கள் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. அவர் டக்குன்னு எழுந்து அவருடைய சேரை கொடுக்குறாரு. சேரை கொடுத்து, ஐயா நீங்க உட்காருங்க, அப்ப அவர் சொல்றாரு, இல்லங்க நீங்க இந்த இடத்துக்கு வந்து கெஸ்டா வந்திருக்கீங்க, நீங்க மேல உட்காருங்க, நான் கீழே உட்காரேன் அப்படின்னு. இல்ல, அவருக்கு ஒரு சேரை போடுங்க அப்படின்னா. இதுதாங்க மனித நேயம் என்று சொல்றது. இது நான் மேடைக்காக சொல்ல வரல. நானு அப்படி தன்னுடைய படங்களில் மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலுமே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் இந்த மோகன்ஜி ஐயா அவர்கள். அதே மாதிரி என்ன சிரிக்கிறீங்க? கண்டிப்பா உங்களுக்கு பேர் வைப்பேங்க, கண்டிப்பா உங்களுக்கு பேர் வைப்பேன். இது வந்து நீங்க பாமக இருக்கிறதுனாலதான் அப்படின்னு அதுக்கு சொல்ல வரல. மோகன்ஜி என்கின்ற ஒரு மனிதருக்காக கண்டிப்பாக ஒரு தெருவில் என்னால் பேர் வைப்பேன். சரிங்களா? இது நடக்கும், புரியுதுங்களா? அது ஏன் நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல கூட பாருங்க, எங்களை எல்லாருக்குமே திரு ஜாகுவார் நாதன் அவர்கள் எங்க எல்லாருக்கும் ஒரு வீர வாழ் கொடுத்தாரு. அதே மாதிரி ஆனந்த முருகன் ஐயா அவர்கள், அவர் கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு. நான் கேட்டேன் ஏன் லேட்டா வந்தீங்கன்னு. அப்போ அவர் சொன்னாரு, நான் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேங்க அப்படின்னாரு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, வர வழியில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் தன்னால் முடிந்த உதவியாக, ஏன்னா அந்த எஸ்ஆர்எம் அந்த மருத்துவமனை சம்பந்தமாக அவர் ஒரு பதவியில் இருப்பதனால் தன்னால் முடிந்த உதவியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சில சமூக சேவைகள் செய்துவிட்டு வருவேன். அதனால ஒரு 12 மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில நான் பிஸியா இருப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஐயா நன்றி, நன்றி ஐயா. பேசுனது போதும் நினைக்கிறேன். போதும்ல? என்னமா படமா? அந்த கடைசியா உட்கார்ந்துருக்காருல்ல மோகன்ஜி அவர்கள், அவர் ஒரு டைரக்டர். அடுத்து வந்து திரௌபதி 2ன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. நீங்க இப்ப என்ன கேட்டீங்கல்ல, அங்க இருந்து சத்தமா கேளுங்க, உறக்கமா கேளுங்க. கூல் சுரேஷ் நடிக்க வைக்கலான்னு கேளுங்க. பகாசுரன் படத்துல அடிச்சு தூள் கலப்பினானு அந்த கூல் சுரேஷ்க்கு 25வது நாள் அவார்டு கொடுத்து புகழ்படுத்தினீங்களே, ஏன் திரௌபதி 2 படத்துல ஏன் நடிக்க வைக்கல அப்படின்னு கேளுங்க. சரி, ஓகே, நீங்க வேற டாபிக் போறீங்க. இருந்தாலும் என்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு சிம்பு படத்துல நடிச்சது வரைக்கும் நீங்க சொன்னீங்க. சூப்பர் சூப்பர்மா, வாழ்த்துகள் வாழ்த்துகள். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த ஜாகுவார் நாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், தேவர் ஐயாக்கு வீர வணக்கம், தேவர் ஐயாக்கு வீர வணக்கம். நன்றி ஜாகுவார் நாதன் ஐயா அவர்களே, வணக்கம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். மேடையில் இருக்க பெரியவர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். சென்னை வாழ் முக்குளத்தோர் பாசறை சார்பாக நடைபெறும் இந்த முப்பழம் விழாவிற்கு நான் இந்த வருஷம் 2வது தடவை வரேன். ரொம்ப சந்தோஷம். ஜாக்வார் அண்ணனுக்கும் தேவர் அண்ணன் ஆரம் தேவர் அண்ணனுக்கும் துரை தேவர் அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ணன் சொன்னது உண்மைதான். கூட்டா எப்போ வருவீங்கன்னு கேட்ட உடனே வர ஒத்துக்கிறதுக்கு காரணம், இந்த விழா கூல் சுரேஷன் சொன்ன மாதிரி ரொம்ப பெரிய அரங்கத்துக்குள்ள வச்சு சாதனை படைத்த மனிதர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களை கூப்பிட்டு நடத்துகிற விழா இல்லை. ஏழை எளிய மனிதர்கள், சாமானிய மனிதர்களுக்கு வந்து இங்கே ஒரு அன்பளிப்பு கொடுத்து அன்னதானம் கொடுத்து தேவரையா பேரில் நடக்கிற விழா. ஸோ நான் எப்பவுமே எந்த விழா கூப்பிட்டாலும் முன்னுரிமை கொடுத்து வர விழா இந்த மாதிரியான விழாக்கள் தான். 1000 பேருக்கு அன்னதானம் போடுறது சாதாரண விஷயம் இல்லை. கோவில் அன்னதானம் போடுறதெல்லாம் விஷயம் இல்லை. இந்த மாதிரி தேவரையா பேரில் ஒரு அன்னதானம் செய்கிறது மிகப்பெரிய விஷயம். அதனால எத்தனை வருஷம் கூப்பிட்டாலும் நான் நிச்சயமாக வந்து கலந்துப்பேன். ஜாக்கவர் அண்ணன் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்துருந்தேன். ஒரு வருஷம் தேவர் ஜெயந்தி அன்னைக்கும் இளைஞர்கள் வந்து ரொம்ப கலாட்டா பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ஒழுக்கத்தோடு நடந்துக்க மாட்டாங்க. ஒரு கோயிலுக்கு போகிற மாதிரி போகணும், தேவர் ஜெயந்தி விழாவை வந்து ஒரு கோயிலுக்கு போய் கொண்டாடுற மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த கருத்தில் ஒத்து போகிறேன். ஏன் வந்து இந்த இளைஞர்கள் அப்படி கொண்டாடுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது கொண்டாடுறதுக்கு. அது வந்து நம்ம தேவரையா தான் முக்குளத்தோர் அத்தனை பேருக்கும் ஒரு ஒற்றை அடையாளம். ஆனால் நம்ம அந்த இளைஞர்களுக்கு தேவரையாவோட பெருமைகள், அவர் செய்த சாதனைகள், அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்கோமான இல்லை. இப்போதான் முதல் முறையாக
இத்தனை வருஷத்துல ஒரு படம் வந்திருக்கு தேசிய தலைவர் அப்படின்னு. இப்பதான் அவரை பத்தி தெரிஞ்சுக்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஸோ நான் இந்த தருணத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு நான் வந்து இந்த மேடையில இருந்து விடை பெற்றுகிறேன். ஜாக்வார் அந்த மாதிரி சமூகத்துல இருக்கவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முக்குளத்தூர் சமூகத்தில் நடக்கிற எல்லா கல்யாணத்திலயும் நம்ம வந்து ரொம்ப பெருந்திரளா ரொம்ப செலவு பண்ணி பத்திரிக்கை வைப்பாங்க. எனக்கெல்லாம் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறப்ப கண்டிப்பா அதுல ஒரு ஸ்வீட் பாக்ஸும் சேர்த்து வைப்பாங்க. குறைஞ்சது ஒரு பத்திரிக்கை அவங்க வைக்கிறப்பவே ஒரு 300 ரூபாயில இருந்து 400 ரூபாய் செலவு பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு தடவை அந்த மாதிரி பத்திரிக்கை வைக்க போறப்பவும் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சிரமம் எடுத்து தேவரையா பத்தி ஒரு 5 பக்கம் ஒரு 10 ரூபாய் செலவுல ஒரு புத்தகத்தை தயார் பண்ணி ஒரு பத்திரிக்கை வைக்கிறப்போ அந்த பத்திரிக்கையோட சேர்த்து அந்த புத்தகத்தை ஒரு வீட்லயும் கொண்டு போய் சேர்க்கணும். இன்னைக்கு என்னதான் ஏஐ உலகம் டெக்னிக்கலா உலகம் எவ்வளவு வளர்ந்துருந்தாலும் அந்த இளைஞர்களுக்கு தேவரையா தெய்வீகம்னா என்ன, தேசியம்னா என்ன, இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்குறதுக்காக அவர் என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து அனைத்து சாதி மக்களையும் உள்ள கொண்டு போறதுக்காக சொந்த சாதி மக்களையும் எப்படி எதிர்த்து நின்னாரு, வாய்ப்பூட்டு சட்டத்தை எப்படி உடைச்சாரு, இந்த இவ்வளவு பெரிய சமூகத்தை வந்து குற்றப்பரம்பரைன்னு சொல்றப்ப அதை எதிர்த்து எப்படி நின்னாரு, இந்த மாதிரி அவர் பேசின மேடையில பேசின விஷயங்கள் இருக்குல்ல அதை மட்டுமே தொகுக்கலாம். விவேகானந்தர் ஐயாவை பத்தி தேவர் ஐயாவுக்கு இருந்த பார்வை, இந்த மாதிரி தேவர் ஐயாவை பத்தி நிறைய நல்ல விஷயங்கள், அர்ப்பணிப்பான விஷயங்கள், அறம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை இந்த இளைஞர்கள நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த வழியை வந்து ஒரு வழியா புது வழியா இனிமே நீங்க பயன்படுத்தணும். அப்படி நடந்ததுன்னா எப்படி வந்து பழனிக்கோ சபரிமலைக்கோ நம்ம வந்து போறோமோ ரொம்ப பக்தியோட, அது மாதிரி தேவ ஜெயந்திக்கும் நிச்சயமா இந்த இளைஞர்கள் பக்தியோட போவாங்க. நம்ம இளைஞர்களை குறை சொல்லி மட்டும் இது சரியாக போறது இல்லை. அவங்களை நல்வழிப்படுத்த இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம முன்னெடுத்து வைக்கணும். அதனால யாராவது ஒரு முக்கியமான நபர் இது வந்து பொறுப்பா எடுத்து ஒரு 1,00,000 புத்தகங்கள் அடிங்க 10 ரூபாய் செலவுல. ஒரு கல்யாண பத்திரிகை போறப்போ ஒரு 1000 பத்திரிகைன்னா 10 ரூபாய் செலவுனா எவ்வளவு போகுதுன்னு 10,000 ரூபாய் தான் செலவாகும். ஆனா அந்த வீட்டுல போய் சேர்ந்து அந்த புத்தகத்தை படிச்சாங்கன்னா உங்களுக்கு தேவரையா பத்தி அருமை பெருமை தெரியும். நிச்சயமா அது வந்து நீங்க நினைக்கிற ஒரு மாற்றம் உருவாகிறதுக்கான ஒரு விதையா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் கூல் சுரேஷ் என்ன இங்க வந்து தேவரையாவை பத்தி பேசினது. அவர் வந்து வெறும் நான் ஒரு நடிகர், காமெடி நடிகர் மட்டும் இல்லை, நான் தேர்ந்த அரசியல்வாதியா மாறிட்டு வரேன் அப்படின்றது இந்த மேடையில நிரூபிச்சிருக்காரு. நான் எதிர்பார்க்கல தேவரையாவை பத்தி அண்ணன் இவ்வளவு தெளிவா பேசுவாரு அப்படின்னு. நான் உங்களை கூட்டு போறேன் கமுதிக்கு ஆப்ப நாட்டுக்கு, நானே உங்களை கையை பிடிச்சி நிச்சயமா கூட்டு போறேன். நம்ம தேவரையா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நீங்க அந்த கோவிலுக்கு வந்து அந்த அவரோட ஆரத்தியை வாங்கிக்கிட்டு அந்த விபூதியை நெத்தியில வச்சாதான் உங்களுக்கு இன்னும் அவரை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய வரும். தமிழ்நாடு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மாமனிதர் முத்துராமலிங்க தேவரையா. கூடவே இன்னைக்கு நம்ம வந்து மருதுபாண்டி சகோதரர்கள், ராஜராஜ சோழன் இவங்களோட விழாவையும் கொண்டாடுறோம் இந்த நாள்ல. தமிழ்நாட்டுக்கு கிடைத்த முத்துக்கள், பொக்கிஷங்கள் இவங்களை எல்லாரையும் அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சினிமா மூலியமா என்னால என்ன செய்ய முடியுமோ செய்யறேன் இந்த இடத்துல சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் விடைபெறேன். நிச்சயமா அடுத்த வருஷமும் கலந்துக்கிறேன். அடுத்த வருஷம் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.